வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். எனது நண்பர்கள் அனைவருமே நான் வாட்ஸ்அப்ல குரூப் அமைச்சிருக்கேன், லிங்க் அமைச்சிருக்கேன். ரொம்ப பேர் ஓபன் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால யூடியூபுக்கு போயிட்டு ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓபன் ஆகும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணி, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பல வருஷ முயற்சி, பல வருஷ தேடல், என்னோட உழைப்பு எல்லாமே இந்த யூடியூப் சேனல் மூலமா தான் நான் பதிவுரை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் பயங்கர வைரல் ஆச்சு. 6000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நான் தவறான வீடியோ போட்டதுனால மீண்டும் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு 160 பேர் சப்ஸ்கிரைப் எனக்கு நண்பர்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் தவறான வீடியோக்கெல்லாம் போடுங்க. என் மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அதுதான் போட்டிருக்கேன். சுமார் ஒரு 20 பாடலை நான் எழுதி இசையமைச்சு பாடியிருக்கேன். பல பாடல்களை, பல கவிஞர்களை உருவாக்கியிருக்கேன். ஏன்னா தெரியல, எனது பாடலையே எனக்கு தெரியாம சில நண்பர்கள் அத காப்பிரைட் வர்றதுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க. அந்த நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலா, அந்த நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னோட கனவை நினைவாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. இத பாக்குறீங்களா, இதுதான் என்னோட கிராமம். இந்த கிராமத்துல தான் வளர்ந்தேன். படிப்பறிவு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் இந்த மண்ணை நேசிச்சேன், இந்த மனிதர்களை நேசிச்சேன், இந்த பூமியை நேசிக்கிறேன். இந்த நெல், வயல், பரப்பு, வாய்க்கால், அறுவடை, கரும்பு, செடி, கொடி அனைத்தையுமே நான் நேசிச்சு வாழ்றதுனாலதான் வருஷத்துக்கு 2 முறை இந்த கிராமத்துக்கு வந்துருவேன். இங்க உள்ள நிகழ்வுகள், இங்க உள்ள காட்சிகள் எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நான் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். பல தடைகள், பல போராட்டம், பல பிரச்சனைகளை சந்திச்சு எனது ஓனர் ரஃபி மஜித் அவர்கள் மூலமாக மீண்டும் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து நான் சொல்ல போற விஷயங்களை மனசார கேளுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கிராமத்துல பிறந்தனா, எப்படி சென்னைக்கு வந்தேன், எங்க அப்பா யாரு, என்னோட வாழ்க்கையில நான் பட்ட இன்பங்களும் வெற்றிகளையும் உங்களோட பரிமாறதான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். ஒரு 10 ஏக்கருக்கு சொந்தக்காரதா எங்க அப்பா ஆறுமுகம் என்பவர். அந்த 10 ஏக்கர் நிலம், ஒரு 50 மாடு, தென்னந்தோப்பு, மாமரங்கள், நிறைய வளம் வந்தது. நான் சிறு வயதா இருக்கும்போது எங்க அப்பா இந்த ஊரு நாட்டாமையா இருந்தாரு. பல கதைகள் எழுதியிருக்கேன். பல சிறுகதைகள் என்ன பாராட்டியிருக்காங்க. அந்த நாட்டாமை என்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டருக்கு அவர் தான் சொந்தக்காரா இருந்தாரு எங்க கிராமத்துல. அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம். எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அந்த நேரத்துல எங்க அப்பா காலமாயிட்டாரு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு 45 வயசுல அன்னைக்கு இந்த கிராமத்துல பர்மாவிலிருந்து கொண்டு வந்த தேக்கு மரங்களை போட்டு கதவு, ஜன்னல் எல்லாம் வச்சு சுமார் 62 வருஷத்துக்கு பின்ன கட்டின ஒரு வீடு தான் இந்த கிராமத்துல ஓட்டு வீடு. என்னோட வெற்றியின் பாதையை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த கிராமத்துல எனக்கு 62 வயசாகுது. 62 வயசுக்கு முன்னாடியே எங்க வீடு தான் ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டுல எத்தனையோ வேலையாட்கள், எத்தனையோ நண்பர்கள். தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் சமைச்சு சாப்பாடு எல்லாருக்குமே ஆடு, கோழி என்னென்னவோ செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஒரு கிழக்கு கொல்லைன்னு சொல்லுவோம், ஒரு பக்கம் மேற்கு கொல்லைன்னு சொல்லுவோம். அந்த கொல்லையில எல்லாம் சவாரிக்கிட்ட கிழங்கு, கருணக்கிழங்கு, மஞ்சள் அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு குடும்பம்
எங்க அப்பா இறந்த பிறகு 3 அக்கா, 2 ஆம்பளை பிள்ளைங்க, நானும் என் தம்பி இந்த கிராமத்தை விட்டு அக்கா 3 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. நாங்க சிறு வயசா இருக்கும்போது இந்த கிராமத்துல உள்ள சிலர் எங்களை ஊர் ஊரா விரட்டினாங்க. ஊர் ஊரா ஓடணும், எங்கெங்கயோ அழைச்சோம். மோகனா பிறந்தவன் அப்துல்லாவா எப்படி மாறின, இந்த கிராமத்தில இருந்து ஊர் ஊரா சுத்தி ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம, சரியான முறையில படிக்க விடாம, சேமகாலத்தில இருந்து புறப்பட்டு ஓலையாமத்தூர் போனேன். ஓலையாமத்துல இருந்து தலைச்சாங்காடு போனேன். தலைச்சாங்கல இருந்து எங்க அக்கா வீடு ஆலங்காடு போனேன். அப்புறம் சித்தார பிஞ்சைக்கு போனேன். அதன் பிறகு கொள்ளிடத்துக்கு, எங்க அம்மா பிறந்த ஊருக்கு கொள்ளிடத்துக்கு போனேன். தைக்கால்னு ஏற்கனவே வீடியோல போட்டிருப்பேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாயவரம் நடுத்துக்குறிக்கிற கிராமத்துல போய் வாழ்ந்தேன். ஆனா வாழ்ந்தேங்கிறத விட மிகவும் கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா இருக்கும்போது ஒரு 25 பேர் எங்க வீட்டுல சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த காலம் போய் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு சொந்தங்களையா தேடி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கிடைக்காம பட்டினிமா கடந்து வாழ்ந்தேன். அதன் பிறகு நிரந்தரமா நலத்துக்குடியெல்லாம் இருக்கணும் ஒரு சூழல் ஏற்பட்டது. எங்க மாமா முனியாண்டி, எங்க மாமா முனியாண்டி அவர்கள் தான் அங்க ஒரு 10 ஏக்கருக்கு அவர் சொந்தக்காரு. இங்க இருந்து என் வீட்டுல இருந்து சிதலமான மரங்கள் எல்லாம் அந்த நலுத்துக்குடி கிராமம் ஒரு 10-15 ஏக்கர் இங்கெல்லாம் எங்க மாமா வீட்டுல. அங்கேயும் பயங்கரமான ஒரு விவசாய நிலம். அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருப்பேன். ஆனா சாப்பாட்டு கஷ்டப்படுவேன். இந்த 10 ஏக்கர் நிலத்தையும் நான் உழுவேன். நான் தான் ஏறு உழுவேன். நான் தான் பொன்னேறு பூட்டுவேன். நான் தான் பூமி பூஜை பண்ணுவேன். நான் தான் அறுவடைக்கு நாத்து நடுவேன். இது எல்லாமே சின்ன வயசுல எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதையும் மீறி என்னோட கதைகளை யார்கிட்ட சொல்லும் போது அவங்க சூப்பரா இருக்கு கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் எனது குரு, மானசீக குரு டி ராஜேந்தர் அவர்கள் படம் எடுத்தாங்க. ஒருதலை ராகம் படம். நான் வாழ்ந்த வாழ்க்கைய, நான் உயர்ந்த உயர்வை, நான் பெற்ற வெற்றிய, என்னோட சாதனையை தான் சொல்லிட்டு வரேன். சினிமாவுக்கு வர காரணம், அன்னைக்கு டி ராஜேந்தர் மயிலாடுதுறை சுத்தி படம் எடுத்துட்டு இருந்தாரு. ஒருதலை ராகம் படம். அவருக்கு நான் ஒரு ரசிகன். என்ன கேட்டீங்கன்னா, கச்சேரி ரோட்ல ஒரு புளிய மரத்து மேல மாட்டாஸ்பத்திரி பக்கத்துல பாடெல்லாம் பாடுவாரு, வசனங்கள்லாம் பேசுவாரு. இதையெல்லாம் பார்த்து கை தட்டினா, அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் மாட்டை வயல்ல விட்டுட்டு, திடல்ல விட்டுட்டு எல்லாரும் கட்டி போட்டு அந்த ஷூட்டிங் பாக்குறதுக்கு ஓட்டமா ஓடி ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப டிஆரோட தம்பி வாசு எனக்கு பழக்கமானாப்ல. அப்ப அவர்கிட்ட நான் என்னோட கதையை சொல்லி என்னோட பாடல் எல்லாம் பாடி காட்டும் போது, நீ சென்னைக்கு வாங்க, சென்னையில உங்களுக்கு அண்ணன் கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நண்பர் வாசு சொன்னாரு. அதனாலதான் நான் சென்னைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்ப 12 ரூபா 50 காசு டிக்கெட்டு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன். ஒவ்வொரு மாசமும் டிக்கெட் என்ன விலைன்னு கேட்பேன். 12 ரூபா 50 காசு இருப்பாங்க. அந்த காசை சேர்க்கறதுக்கு எங்க மாமா வீட்டுல நிறைய உழைச்சிருக்கேன். 1 பைசா 2 பைசா 5 பைசான்னு சேர்த்துதான். அன்னைக்கு டி ராஜேந்தர் படம் ஷூட்டிங் நடக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா, நண்பர் டி ராஜேந்தரோட தம்பி வாசு மூலமா தான் நான் சென்னைக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டேன். அந்த 12 ரூபா 50 காசு டிக்கெட்டு எடுத்துட்டேன். கையில ஒரு 5 ரூபா எங்க மாமா பொண்ணோட காசு நான் போட்டோ வாங்குறதுக்காக கொடுத்தாங்க. அந்த காசையும் நான் எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். இப்பதான் என்னோட திரைப்பட பயணம். திரைப்படத்துல சாதிக்கணும், கதை எழுதணும், பாடல் எழுதணும், இசையமைக்கணும், நடிக்கணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற கனவோட அந்த ரயில்ல ஏறி ரயில் பயணத்தை தொடங்கினாங்க. அந்த பயணம் மிகவும் வலிமையான பயணம். இத்தனை வருஷமா 45 வருஷமா திரைப்படத்துல நான் பணியாற்றி என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், என்னென்னலாம் பண்ணிருக்கேன், தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் நான் சொல்றேன்.